வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 8 எதிர்க்கட்சி எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேட்கும் கேள்விகளை கண்டு மத்திய பாஜக அரசு ஏன் அஞ்சுகிறது எனவும் கேள்வி. சேலம் மகுடஞ்சாவடி பகுதியில் வரும் 13ஆம் தேதி பிரச்சார பொதுக்கூட்டம் நடத்த விஜய் திட்டம். பாதுகாப்பு கோரி மகுடஞ்சாவடி காவல் நிலையத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மனு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 5,040 ரூபாய் உயர்ந்து 1,19,200க்கு விற்பனை. மீண்டும் 1 கிராம் தங்கம் 15,000 நெருங்கியதால் பொதுமக்கள் கவலை. சென்னையில் வெள்ளி கிராமுக்கு 20 ரூபாய் உயர்ந்து 320க்கு விற்பனை. கடந்த சில நாட்களாக கடும் சரிவை சந்தித்த வெள்ளி விலை மீண்டும் உயர தொடங்கியது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் பணியாற்றும் தூய்மை காவலர்களுக்கான மதிப்பூதியம் 5,000 இருந்து 6,000 உயர்வு. 417 கோடி ரூபாய் கூடுதல் நிதியை ஒதுக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு. மத்திய பட்ஜெட் தொடர்பாக எந்த கருத்தும் தெரிவிக்காத ஒரே அரசியல் தலைவர் விஜய் மட்டும்தான். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பே. சண்முகம் விமர்சனம். அநேகமாக அனைத்து பகுதியினரும் இந்த நிதிநிலை அறிக்கையை கண்டித்து தங்களுடைய கண்டன குரலை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதை கண்டிக்காத அல்லது இதை பற்றி கருத்தே சொல்லாத ஒரே ஒரு தலைவர் விஜய் மட்டும்தான். ஆனால் ஒரு கட்சியினுடைய தலைவர் என்றும் அடுத்து தான் முதலமைச்சர் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் நிதிநிலை அறிக்கை சம்பந்தமாக எதுவுமே சொல்லாமல் வேறு ஏதோ அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்டவர் தான் அடுத்து முதலமைச்சராக வர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார். திருச்செங்கோடு சாணார்பாளையத்தில் கழிவுநீர் கால்வாய்களை ஆய்வு செய்த தவேக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ். உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நகராட்சி அதிகாரியிடம் மிரட்டும் தொனியில் பேசிய வீடியோ வைரல். என்ன நடக்குதுன்னு தெரியுமா இல்லையா? வந்து பார்த்துட்டு எப்போ கடைசியா எப்போ வந்தீங்க? டெய்லியும் வரேன் சார். வந்து அவர் இருந்தாரு சார். ஸ்கூல்ல சொன்னாரு, ஸ்கூல்ல வந்து பாம்பு சொன்னாரு. ஃபுல்லா க்ளீன் பண்ணி கொடுத்தோம். முழுசு க்ளீன் பண்ணி. டெய்லி வந்து அடிக்கடி வரீங்களா? அவர் இருந்தாரு சார் கூட. அடிக்கடி வரீங்களா சார்? ஆமா. சரிங்க. சாக்கடை எல்லாம் கரெக்டா இருக்கா? சாக்கடை டெய்லி எடுத்துட்டு தான் சார் இருக்கோம். கம்ப்ளைண்ட் சொன்னா எடுத்துடலாம் சார். டெய்லி எடுத்துட்டு இருக்கீங்களா? நம்ம டெய்லி எடுக்கறாரமா? டெய்லி எல்லாம் இல்லைங்க சார். டெய்லி எல்லாம் இல்லைங்க. டெய்லி எல்லாம் இல்லைங்க சார். சார் நீங்க சாக்கடை பார்த்துட்டு சொல்லுங்க சார். நீங்க சாக்கடை பார்த்துட்டு சொல்லுங்க. இப்ப நீங்க எடுத்தா தண்ணி அங்க போகுமா? இது கிளியர் பண்ணிட்டா சார். உங்க பேர் என்ன? சரி. சாக்கடை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி அப்படி போயிருமா? திருத்தணி அருகே கஞ்சா போதையில் பள்ளி மாணவிகளை அவதூறாக பேசி தாக்கிய சிறார்கள். பாதிக்கப்பட்ட மாணவிகள் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டம். அவன் வந்து பொம்பளை பசங்க கை பூச்சி பேக் பூச்சி ஃபுல்லா புடிச்சிட்டுக்கிறான். அவன் வந்து எல்லாரும் சார் இத்தனை வருஷம் வந்து எல்லாரும் வர எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. இவன் வந்ததுல இருந்து தொல்லையா இருக்கு. ஸ்கூல் பசங்கன்னா உங்களுக்கு வந்து டிசி எப்படி கொடுத்துறாங்கன்னு பாக்குறேன். அடிக்கிறாங்க வந்து அவனால நிக்கவே முடியல. அவங்க அம்மா வந்து எங்க வீட்டுல பேரண்ட்ஸ் யாரும் வரலன்ட்டு பொம்பளை பசங்க மேல எச்ச துப்புது. அவங்க சின்ன பிள்ளை எதுல போயிட்டு தேங்காய் அடிக்கிறாங்க. அவ்வளவு காசு நின்றுறாங்க. அது இல்ல கல்லுல இருந்து தேங்காய் வந்து மொத்தம் ஒரு பொண்ணு கால் வந்து போயிட்டு போயிட்டு நான் இரு வந்து அங்க படிக்கூடாது அப்படின்றாங்க. கனகமாச்சத்திரம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பாதிக்கப்பட்ட மாணவிகளின் உறவினர்கள். குற்றம் சாட்டப்பட்ட சிறார்களின் உறவினர்களை போலீசார் முன்பே சரமாரியாக தாக்கியதால் பரபரப்பு.
திருவேற்காட்டில் வீட்டுமனை உரிமம் வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய நகரமைப்பு அதிகாரி மற்றும் லைசன்ஸ் சர்வேயர் கைது. லஞ்ச பணத்தை பெற்றபோது கையும் களவுமாக கைது செய்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார். துபாயில் இருந்து கடத்தி கொண்டு வரப்பட்ட 1,37,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்கம் பறிமுதல். கடத்தல்காரர் உள்பட 3 பேரை கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை. சென்னையில் இருந்து துபாய்க்கு கடத்த முயன்ற 2,73,00,000 ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு கரன்சிகள் பறிமுதல். சூட்கேஸ் ரகசிய அறையில் மறைத்து வைத்து கடத்த முயன்ற பெண் பயணி அதிரடி கைது. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதாக இந்தியாவிடமிருந்து எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரவில்லை. இந்தியாவுடனான உறவை மேலும் வலுப்படுத்துவோம் என ரஷ்யா தரப்பில் விளக்கம். கடந்த ஆண்டில் இந்தியா சீனா இடையே 14,06,427 கோடி ரூபாய் அளவுக்கு இருதரப்பு வர்த்தகம் வளர்ச்சி. இந்தியாவில் இருந்து சீனாவுக்கான ஏற்றுமதி 9.7% அதிகரித்துள்ளதாக தகவல். மும்பை விமான நிலையத்தில் 2 விமானங்களின் இறக்கைகள் ஒன்றுடன் ஒன்று உரசிய சம்பவத்தால் பரபரப்பு. மும்பையில் இருந்து கோவைக்கு புறப்படவிருந்த ஏர் இந்தியா மும்பைக்கு வந்த இண்டிகோ விமானத்தின் இறக்கைகள் உரசியதால் சேதம். நாடு முழுவதும் கடந்த ஓராண்டில் மட்டும் 19 விமான விபத்துகள் நடந்துள்ளன. மாநிலங்களவையில் மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் எழுத்துப்பூர்வமாக விளக்கம். டெல்லியில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஹோலி, தீபாவளி பண்டிகையின் போது இலவச கேஸ் சிலிண்டர். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் டெல்லி முதல்வர் ரேகா குப்தா அறிவிப்பு. போர் நிறுத்தம் தொடர்பாக உக்ரைன் ரஷ்யா இடையே இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை. அபுதாபியில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் உக்ரைன், ரஷ்யா மற்றும் அமெரிக்க பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளதாக தகவல். ஆப்கானிஸ்தானில் பெண்கள், சிறுமிகள் மீதான வன்முறை மற்றும் ஒடுக்குமுறையை சட்டப்பூர்வமாக்கும் புதிய குற்றவியல் சட்டத்தை அமல்படுத்திய தாலிபான்கள். கணவர்கள் தங்களது மனைவிகள் மற்றும் குழந்தைகளை உடல் ரீதியாக துன்புறுத்தி தண்டிக்கும் வகையில் சட்டம் அமல். சக்தி வாய்ந்த பனிப்புயல் காரணமாக உருக்குலைந்த அமெரிக்கா. பலி எண்ணிக்கை 100ஐ நெருங்குவதாக அதிர்ச்சி தகவல். மியான்மர் நாட்டில் 6 என்ற ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். வங்கதேசம், கொல்கத்தாவிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டதாகவும் தகவல். ஸ்பெயின் நாட்டில் 16 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை. சமூக ஊடகங்களில் பரவும் தவறான தகவல்கள் இளம் வயதினருக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக ஸ்பெயின் அரசு குற்றச்சாட்டு. ஆசிய கோப்பை சாம்பியன்ஸ் டிராபியை நடுநிலையான இடத்தில்தான் ஆடுவோம் என இந்தியா சொன்னபோது ஐசிசி தூங்கிக் கொண்டிருந்ததா? இந்தியாவுடனான போட்டியை புறக்கணிக்கும் முடிவிலிருந்து பாகிஸ்தான் பின்வாங்கக் கூடாது என முன்னாள் பாகிஸ்தான் வீரர் கம்ரான் அக்மல் கருத்து. இளையோர் உலகக்கோப்பை தொடரின் முதல் அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணி அபார வெற்றி. 27 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி. இளையோர் உலகக்கோப்பை தொடருக்கான 2வது அரையிறுதிப் போட்டியில் இந்தியா, ஆப்கானிஸ்தான் அணிகள் இன்று மோதல். இதுவரை 5 முறை உலகக்கோப்பையை வென்றுள்ள இந்திய அணி 10வது முறையாக இறுதிப் போட்டிக்கு செல்லுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. மூன்றாவது T20 போட்டியில் இலங்கையை 12 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இங்கிலாந்து அணி வெற்றி.
சொந்த மண்ணில் 3-0 என்ற கணக்கில் ஒயிட் வாஷ் ஆனது இலங்கை. (2026) மகளிர் பிரீமியர் லீக் எலிமினேட்டர் போட்டியில் குஜராத் அணியை 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது டெல்லி கேபிட்டல்ஸ். தொடர்ந்து 4வது முறையாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்று அசத்தல்.